வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிற ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. மகர ராசி, மகர லக்னம், இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது? சொந்த வீடு நம்ம சனி பகவான் என்ன செஞ்சிருவார்? என்ன செய்யலை? லாஸ்ட் 7-8 வருஷம் அவர் செய்யாததா? எனக்கு தெரிஞ்சு இந்த சனி பயிற்சிக்கு பெரிய ரிலீஃப் யாருக்குன்னா மகர ராசி லக்னமுக்கு தான். ஏன்னா மொத்தமாக நம்ம வீட்டில் இருந்து கிளம்புறாரு, சரிங்களா? ஏன்னா முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, சார் சனி பயிற்சியாக முன்னாடி முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க போன வருஷம், ஒன்றும் கஷ்டப்படுறமே. அவங்களுக்கு தான் அப்போ வாக்கியம் நல்லா வேலை செய்யணும் அர்த்தம், வாக்கிய பஞ்சாங்கம். ஸோ இப்போ வாக்கியம் பிரகாரமும் முழுசாக சனி பகவான் வந்து மூவ் ஆகிறாரு. அதனால் இருக்கிறதுலையே பெரிய ஜாக்பாட், த மோஸ்ட் அதிர்ஷ்டசாலி யாருன்னா மகரம் தான். இதுக்கப்புறம் ஏறு முகம்தாங்க, சூப்பராக முன்னேறிட்டு வரலாம். ஓகேங்களா? எது இதில் ஏறுமுகம் சார் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா தெரியும், கையில் இருந்த காசெல்லாம் ட்ரை அவுட் ஆகிட்டுருக்கோம். வேலைலாம் இப்போ தான் ஓரளவுக்கு இப்போ அடி வாங்கி ஒரு ஸ்டெப்பாக எழுந்து நிற்போம், நல்லா புரியுது. பட் என்ன கையில் காசு இருக்கோ, சின்னதாக ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி காயினோ, சின்ன அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லபடியாக ஒர்க் ஆகும், சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி எதனா வாங்கணும், அவங்க பொருளாதாரம் ஏற்ற மாதிரி வண்டி எதனா வாங்கணுன்னாலும் வாங்குங்க. வீடு கட்டணும், இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இது பண்ணுங்கள். சார் ஒரு நல்ல பெரிய நியூஸாக சொல்லுங்கள் சார், எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் சார்னா, கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். மறுமணம் எதனா ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணலாம். லவ் இல்லாதவங்க லவ் செட் ஆகிறதுக்கு சூப்பரான வாய்ப்பு இருக்குது. லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் சார், இந்த சனிப்பயிற்சியில் படாத பாடு சார், எங்களால் அந்த வீட்டில் சொல்லி புரிய வைக்க முடியல சார்னா இப்போ பேசுங்க. இப்போ லவ்வை வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணமாக மாற்ற டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சரிங்களா? நீங்கள் பேசுகிறது ஏதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளி ஹோரையில் குடும்பத்தில் இருக்கவங்களை வச்சு பேசுகிறது ரொம்ப நல்லது. கோவில்களில் வச்சு பேசுங்க, நல்லது. கோவில்களில் கோஷாலை பக்கத்தை வச்சு பேசுறது நல்லது. இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க, எந்த இடத்துல போய் உட்காந்து பேசினா நல்லதுன்றது. பட் மகர ராசிக்காரங்களுக்காக ஒரு அன்பளிப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், கோவில்களில் வச்சு பேசுங்க, கோஷாலை பக்கத்தில் உட்காந்து பேசுங்க. அது ஈஸியாக, அது கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் வேலையில் ப்ரொமோஷன் வரதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மகர ராசியெலாம் இந்த டைம் வந்து வேலை இருந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி நிலமையில் இருந்திருப்பீங்க. வேலையை தக்க வச்சுருந்தவங்க கூட இந்த ப்ரொமோஷனாக வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ இந்த ப்ரொமோஷனாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏதோ கம்மி சம்பளத்தில் பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார்னால், அந்த அடுத்த வேலைக்கு மூவ் ஆகிறதுக்கு
டைம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. சரிங்களா? எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, பிஸ்னஸ் ஆக்சுவலாக பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. ப்ராஃபிட் வந்து ரொம்ப நல்லா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளும் நிறைய நடக்கும் உங்களுக்கு. ஜாகிரதையாக எதில் இருக்குன்னா பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா பணம் வந்து ஜாக்பாட் மாதிரி பெரிய பணம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கூட ஏதாவது சொதப்பல் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால் ஒரு பணம் பெருசாக வருதுன்னா ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒருத்தர் தரேன்னு சொல்லியிருக்காருன்னு ஓடிட்டே இல்லாமல் வாங்கிட்டு என்ன வாங்கின எவ்வளோ வாங்கினன்றதை செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜாக்பாட் பெரும் பணம் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? வேறு எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா கடன் வாங்கிடக்கூடாது. நீங்கள் நம்ம நிறைய உங்களுக்கு வரிசையாக சொன்னோம். மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு, பிஸ்னஸ்க்கு நல்லாயிருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. கடன் மட்டும் வாங்கிடாது. என்ன கையில் காசு இருக்கோ இருக்கிற காசை வச்சு கல்யாணம் பண்ணுறதோ பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சூப்பர். இப்போ இந்த யூடியூப்பை சொல்கிறேன், எனக்கு இவ்வளோ லட்சம் போட்டு நான் கேமரா வாங்கணும்னு இல்லை, இருக்கிற மொபைலில் வீடியோ எடுத்து முன்னேறுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டைம், நல்ல டைம் வரும்போது, இல்லை கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு நல்ல டைம் வரும்போது, அப்போ லட்சத்தில் போது டிஎல்எஸ்ஆரா அந்த கேமரா வாங்கி வச்சுக்கோங்க. அது பெஸ்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி கடன் வாங்காமல் உழைப்பால் முன்னேறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைம் உங்களுக்கு. இது ஒன்று. வேறு பெரியவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுங்க. அது வந்து வீட்டில் அப்பா பெரியப்பா முறையில் இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் மேனேஜர் டிஎல் சீனியர் இவங்க முறையில் இருந்தாலும் சரி, பெரியவங்ககிட்ட பேசுகிறது வந்து ரொம்ப ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. இல்லை அவங்களால எனக்கு மேனேஜரால் ஒரு குடைச்சல் வருது சார்னா, ஜீவசமாதிகள் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு, ராகவேந்திரர் கனகப்பட்டியார் வழிபாடு, இல்லை ஜீவசமாதிகள் பக்கத்தில் இருந்தால் அங்கே போய் உக்காந்துருங்க. இந்த குருமார்களோட துணை எடுக்க உங்களுக்கு வந்து இந்த வயசில் உங்களோட பெரியவங்களால் வர இஷ்யூ எதுவாக இருந்தாலும் அது கம்மியாகும். இல்லை கவர்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது லைசன்ஸ் கொடுத்தேன் சார், லைசன்ஸ் காப்பி வரல சார், பிஎஃப்க்கு அப்ளை பண்ணேன் சார், பிஎஃப் பணம் வரல சார், இந்த ரிலேட்டடாக என்ன இஷ்யூ இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா வராகமூர்த்தி, அதாவது திருவோணம் நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா வராகமூர்த்தி சூப்பராக வேலை செய்யும். அந்த தெய்வத்தை வழிபடலாம். இல்லை சிவன் பார்வதியை ஒன்றா வழிபடலாம். சனிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது நல்லது. தயிர் சாதம், எள்ளு சாதம்லாம் அன்னதானமாக அதுதான் அன்னதானமாக கொடுக்கும்போது வெறும் சாப்பாடு போட்டலாம் மட்டும் கூடாது, கூட ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலாம் வச்சு அன்னதானமாக பண்ணிட்டு வர இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு மங்களகரமான சனி பயிற்சியாக மாறும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல், ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமும் பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை, 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இதை ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணணும். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம் நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளும் கரெக்டாக கும்பிட்டுவாங்க. நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது.
உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் சொன்னாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன். நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.